சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை, பவர்ட் பை ஹார்லிக்ஸ் கோல்ட். இன்னைக்கு நம்மளை தேடி வந்திருக்கிற ராஜேஸ்வரிக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு. 2 பிள்ளைங்க இருக்காங்க. அவ கணவர் இன்னொரு பொண்ணோட வாழறதுனால அங்கேருந்து பிரிஞ்சு அப்பா அம்மாவோட இருக்கா. ஒரு ஸ்டேஜில் மறுமணம்ங்கிற ஒரு ஐடியா அவங்களுக்கு வருது. பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவரும் இன்னொரு கல்யாணமாகி விவாகரத்தான் அவர். இப்போ ராஜேஸ்வரி கூட ஒரு பையன் இருக்கான். அவளோட ஒரு பையன் அவ கூட இருக்கான். இந்த 2வது புருஷன் என்ன சொல்றாருன்னா, அந்த குழந்தைய விட்டுட்டு நமக்கு நல்ல சந்தோஷமா வாழலாம் சொல்றார். ராஜேஸ்வரி என்ன முடிவு எடுப்பா? நிகழ்ச்சி பார்க்கலாம். சொல்லுங்க, உங்க பேரு? என் பேர் ராஜேஸ்வரி மேடம். சொல்லுங்க ராஜேஸ்வரி, எங்கேருந்து வரீங்க? நான் வேலூர் மாவட்டம் வாலாஜாப்பேட்டையிலேருந்து வரேன். 19 வயசில் மேரேஜ் ஆச்சு. லவ் பண்ணேன். வீட்டில் சொல்லி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாங்க. அவரு கூட 4 வருஷம் வாழ்ந்தேன். ஒரு பையன் ஒன்று, ஒரு பொண்ணு ஒன்று பிறந்தது. அவர் கூட இருக்கும்போதே அவர் வேறு செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டார். அப்புறம் அப்பா அம்மாவெல்லாம் நான் வர வச்சு அவர் வச்சு நான் வாயிறேன்னு சொன்னார். எவ்வளோ இருக்கட்டும் அவ்வளோ இருக்கட்டும், நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவோட வீட்டுக்கு வந்துட்டேன். எதுவுமே போட்டது எதுவுமே வாங்கின்னு வரல. பொண்ணை அவங்க வாங்கிக்க நாங்கள் கூட மாட்டேன்னு சொல்லிட்டு. அப்படியா? சின்ன குழந்தை, 8 மாதம் குழந்தை. 3 நாள் அங்கேயே இருந்து அடி வாங்கி அழுது அப்போடும் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. வந்துட்டு நாங்கள் அப்புறமா அப்பா இங்கே 2 வருஷம் ஷூ கம்பெனிக்கு போயிருந்தேன். ராணி பையன் உங்க கூட பையன் என் கூட அமுச்சு விட்டுட்டாங்க. நான் பையன் எட்டுன்னு வந்தேன். அப்புறம் இங்கே 2 வருஷம் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அந்த பொண்ணை யாரை பார்த்துக்கிறாங்க இப்போ? பொண்ணு யார் தெரியவே தெரியாது மேடம் எனக்கு. பார்க்கவே இல்லையா? அப்புறம் நான் 2வது குழந்தைய போயிட்டு கூட பார்க்கல. 8 மாசம் குழந்தை விட்டுட்டு 8 மாதம் குழந்தை. இப்போ அது 3 வயசு ஆக போகுது குழந்தை. நான் இன்னும் போயிட்டு அது மூஞ்சி எப்படி இருக்கும், அது எப்படி இருக்குன்னு அது தெரியுமாமா? எனக்கு எதுவுமே தெரியாது மேடம். நான் எதுவுமே பார்த்ததே இல்லை. அந்த குழந்தைய இன்னமும் போய் பார்க்கல நான். கடவுளே. அவங்க போனா கூட கண்ணில் காட்டவும் மாட்டேங்கிறாங்க. 2 டைம் போனேன், ட்ரை பண்ணி. வீட்டுக்கு தெரியாமல், அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் இருக்க முடியலன்னு போயிட்டு அடிதான் வாங்கினு வந்தேன் குழந்தை காட்டில். உனக்கு என்னம்மா இங்கே? அது குழந்தைலேருந்தே இருக்க மேடம், மச்ச மாதிரி. ஏன்னா எனக்கு சின்ன ஒரு கவலை ஆயிடுச்சு. எங்கேயாவது அடிச்சு ஏதாவது அடிபட்டு? அடிச்சிருக்காரு, நிறைய அடிச்சிருக்காரு. தலையிலலாம் தையல் போட்டிருக்காரு அவர் அடிச்சு. எனக்கு நிறைய அடிச்சு. ஒரு குழந்தை 8 மாதம் வயிற்றுல இருக்கும் போதே மாமியாரும் வீட்டுக்கார சேர்ந்து அடித்து குழந்தை வயிற்றுலேயே சேர்த்துச்சு. அம்மா இங்கே 2 வருஷம் இருந்தேன் அம்மா வீட்டில். எந்த வேலைக்கு போயிட்டு பையனை ஸ்கூலில் சேர்த்துட்டு நான் ஷூ கம்பெனிக்கு போயிட்டு இருந்தேன் மேடம். வீட்டில் அப்பா குடிச்சிட்டு வாழாமல் இருக்குன்னு சொல்லிட்டு அசிங்கமாக திட்டுவார். அதெல்லாம் பொறுத்து அடிக்கும் அடிப்பார். என் வீட்டில் யாரெல்லாம்மா இருக்காங்க? நான், அம்மா, அப்பா. உங்களுக்கு அக்கா தங்கச்சி? அக்கா ஒருத்தங்க இருக்காங்க, அரப்பணத்தில் இருக்காங்க. கல்யாணம் ஆகி குடும்பத்தோட இருக்காங்க. அண்ணன் தம்பி யாரும் கிடையாது. நாங்கள் 2 பொண்ணு தான் மேடம். அதுக்கு அப்போ என்ன இருக்க விட மாட்டாங்க. இருக்குமா குஷ்டு பயங்கரமாக அசிங்கமாக திட்டுவாங்க. வெளியே போன்னு கூட ஈஸி தள்ளுவாங்க. வெளியே போ, சரி
இந்த நம்ம லைஃப்பும் போயிடுச்சு, இங்கே இருக்கும் இடையில நம்ம என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நினச்சிக்கினே அழுதுகினே வேலைக்கு போவேன். நாங்கள் சந்தோஷமாக இருந்ததை விட அந்த கம்பெனியில் அழுதனால தான் அதிகமாக இருக்குது. அப்போ அங்கே ஒரு லேடி கார்டு இருந்தாங்க மேடம். இந்தமாரி சண்டை போட்டுன்னு ஒரு 3 நாள் அவங்க வீட்டில் போயிருந்தேன் நான். அவங்க வந்து சரி இந்த பொண்ணு இந்த மாதிரி இருக்கே, நம்மளே ஒரு இடம் பார்த்து 2வது கட்டி கொடுக்கலாம். 3 நாள் பொறுத்து அம்மாவே வந்து இட்டுன்னு வந்துட்டாங்க. அழுது வந்து இட்டுன்னு வந்துட்டாங்க. நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியலம்மா அப்படின்னு நாங்கள் வந்து இட்டுன்னு வந்தாங்க. வந்து சரி வேலைக்கு போயிட்டு அதுலேருந்து அவங்க மாப்பிள்ளை இட்டுன்னு வர ஆரம்பித்தாங்க 2ஆம் தரம். வந்தவங்கெல்லாம் கூட இந்த குழந்தைய பார்த்து தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அங்கேருந்து விவாகரத்து வாங்கிட்டீங்களா? இல்லை, நான் எதுவுமே வாங்கலை. நான் எதுவுமே கட்டின படிவோட வந்தேன் மேடம். எனக்கு 5,000 நகைன்னு போட்டாங்க. கட்டில எல்லாத்தையுமே விட்டுட்டு ஒரு குழந்தையும் விட்டுட்டு கட்டின படிவோட வந்தேன் நானும் என் பையனும். அவனுக்கு ஒரு ஜட்டி துணி கூட இல்லாமல் தூக்கின்னு வந்தேன் நாங்கள் வந்து பையனை. ரொம்ப வேதனை, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் நான். பையனை 3 மாதம் குழந்தையில களை கொத்த போவேன், வயிற்றுல வச்சுன்னு களை கொத்த போவேன். எல்லா வேலையும் செஞ்சுருக்கேன். செஞ்சுட்டு வந்து அவர்கிட்ட அடியும் வாங்கியிருக்கேன். பயங்கரமான குடி, பயங்கரமாக குடிப்பார், பயங்கரமாக அடிப்பார். நீங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலையாம்மா? கம்ப்ளைண்ட் பண்ணல மேடம். என்ன ரிலேஷன் அவங்க, அப்பாவுடைய தாய் மாமா பிள்ளை. அப்பா வந்து நீ நாளைக்கு கேஸ் கொடுத்தா கூட நீ நாளைக்கு அவங்ககிட்ட தானே போய் வாங்கணும். அப்போ எதனா சொல்ல மாட்டாங்களா? வேணாம்மா, பொறுமையாக இருமா, பொறுமையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு என்னை அமைதியாட்டாங்க. அப்புறமா அவர் 10 நாள் கல்யாணம் பண்ணிட்டு 10 நாளுக்கு முன்னாடி நான் அவங்க வீட்டிலே இருக்கேன் மேடம். என் மேலே போய் கேஸ் கொடுத்துட்டாரு. நான் வேறு ஒருத்தவங்க ஈத்துன்னு போயிட்டேன். கேஸ் கொடுத்துட்டு 10 நாள் பார்த்து சைலண்ட்டாக வந்து கல்யாணம் பண்ணிட்டு நான் வீட்டிலே இருக்கேன். வந்து ஆட்டோவில் இறங்குறாங்க பொண்ணு மாப்பிள்ளைமா சேர்ந்து. இப்போ எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும் எனக்கு. அப்படி எப்படி அழுதுன்னு தெரியுமா? லவ் பண்ணி நான் அவரை கல்யாணம் பண்ணியிருந்தேன். அந்தமாரி நான் பாசமாக வேறு யாருக்கிட்டமே இருந்ததில்லை, அவர்கிட்ட மட்டும்தான். அவ்வளோ பாசமாக அவ்வளோ இதுவும் அந்த எதுவுமே. அவ்வளோ தைரியமாக கல்யாணம் பண்ணி வீட்டில் வந்து இறங்குவாங்க? தைரியமாக கல்யாணம் பண்ணி என் கண்ணெதிரவே வந்து இறங்குனாங்க மேடம். உங்கள் மாமியார் மாமனார்லாம்? மாமனார் எல்லாம் சேர்ந்து செஞ்சுருக்காங்க. அக்கா தங்கச்சி எல்லாம் இல்லையா உங்கள் ஹஸ்பண்டுக்கு? இருக்காங்க. அவங்க எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா? ஒரு அக்கா வந்து எங்கள் அப்பாவுக்கு தம்பியவே கட்டின்னு இருக்காங்க. எங்கள் வீட்டில் சொந்தக்காரங்க எல்லாம் கேட்க மாட்டாங்களா? அவர் வந்து ஒரே பிள்ளை. அவர் என்ன செய்கிறாரோ அதுதான் சரின்னு சொல்லுவாங்க. எங்கள் மாமனார் மாமியாராட்டும் யாராக இருந்தாலும். வீட்டில் சொந்த பந்தம்லாம் இருக்குல்ல, அவங்க எல்லாம் கேட்க மாட்டாங்க? சொந்த பந்தம் வந்து கேட்டா நீ வச்சுனே இருக்கியா அவளை, அக்கம் பக்கம் கூட அடிக்கிறத வந்து பார்த்து கேட்பாங்க. ஏன்டா இந்த மாதிரி இந்த பொண்ணு அடிக்கிற, அந்த பொண்ணு எங்கே வெளியூர்லேருந்து வந்திருக்கு, அந்த பொண்ணு ஏன்டா அடிக்கிற, உன்னை நம்பி தான் நான் வந்து நீ வச்சுனே இருக்கியா அவளை, நீ வந்து கேட்குற, நீ எதுக்கு கேட்குற, நீ கேட்காத, நீ அவனை வச்சுனே இருக்கியாடி, அதனால தான் நீ அவனை வந்து சப்போர்ட் பேசுகிறான் அப்படின்னு கேட்பார். இவர் இப்படி கேட்பாரு, அப்படி சொல்லி சொல்லி அடிப்பார் அவர். விவாகரத்து வாங்காம எப்படிமா இன்னொரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவீங்க உங்களுக்கு? எனக்கு அவரு கல்யாணமே பண்ணிக்கிட்டாரு, இதுக்கு மேலே என்ன செய்ய போறாருன்னு சொல்லிட்டு தான் அந்த நம்பிக்கையில தான் வந்து நாங்கள் கல்யாணமும் பண்ணோம். அவர் எந்த பிரச்சனையும் அவங்களும் செய்யலை இது வரைக்கும். கல்யாணம் இது 5 மாதம் ஆக போகுது. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு? இப்போ செகண்ட் மேரேஜ் ஆகி 5 மாதம் ஆக போகுது மேடம். நான் இப்போ 2 மாதம் கன்சீவாக இருக்கேன். இப்போ இவர் வந்து பார்த்து பேசி குழந்தை கூட நான் வச்சுருக்கேன், குழந்தைய பார்த்துருக்குற உடனே நல்லா பார்த்துருக்கேன் எல்லாம் சொல்லி கல்யாணம் பண்ணி இப்போ அந்த குழந்தைய வேணான்னு சொல்கிறாங்க, பையனை வேணான்னு சொல்கிறாங்க. அந்த பையன் எங்கேங்க மேடம் போகும் நீங்களே சொல்லுங்கள். குழப்பம். நீ வேலைக்கு போறியாம்மா? நான் ஷூ கம்பெனிக்கு போயின்னு இருந்தேன். எதுக்குமா இன்னொரு கல்யாணம் பண்ண? நான் வேணாம் தான் மேடம் சொன்னேன். வேணாம் தான் சொன்னேன். தினமும் அப்பா அம்மா அழுவாங்க. நான் குடிக்காமல் இருந்தேன்னு வச்சுக்கலாம், என்ன சொல்லி சொல்லி அழுவார் என்னை நினச்சி. இந்த மாதிரி ஒரு பொண்ணு வாழாமல் இருக்க இவ்வளோ சின்ன வயசுல, எனக்கு 25 வயசு தான் மேடம் ஆகுது. வாழல்னா என்னதுமா? வாழாமல் புருஷனோட இருந்து அவர் கொடுமைப்படுத்தி கஷ்டப்பட்டு அது வாழலா? அப்படியாவது வாழ்ந்து ஆகணுமா? உங்கள் பேர்? வடிவேல். வடிவேல், என்ன வேலை பண்ணுறீங்க? பெயிண்ட் வேலை பண்ணுங்க. சரி, இவங்களை எப்படி பழக்கம்? புரோக்கர் மூலியமா. சரி, நீங்கள் விருப்பப்பட்டு தானே கல்யாணம் பண்ணீங்க? அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கு தெரியும்ல உங்களுக்கு? தெரியும். இப்போ என்ன பிரச்சனை? ஊரில் சண்டை போட்டு இவங்க அம்மா கூட்டு போனாங்க. சண்டை போட்டு அவங்க அம்மா கூட்டும் போது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இவங்க கிளம்பி வந்துட்டு. யாரு யாருக்கிட்ட கிளம்பி? உங்ககிட்ட கிளம்பி வந்திருக்காளா? எங்ககிட்ட கிளம்பிங்க. எங்ககிட்ட சண்டை போட்டுட்டு இவங்க அம்மா பஸ் ஸ்டாப்புக்கு கூட்டு போனாங்க. அவங்க கிட்ட இருந்து அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, அங்கே தான் அவங்க அப்பா சேர்க்கலை, இங்கே உங்கள் வீட்டுக்காரன் சேர்க்கலை, என்ன
அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது சொன்னதுக்கு இவன் அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்துட்டு சரி, ஏன் நீங்க சேர்த்துக்கல அவளை? என்ன சண்டை? சண்டை எதுவும் இல்லை மேடம், ம் சண்டை எதுவுமே கிடையாது. ம் வண்டலூருக்கு போயிட்டு வந்தோம். ம் அன்றைக்கி போயிட்டு வரும்போது குச்சி விட்டுக்கிறேன்னா, ம். தண்ணி சாப்பிட்டுக்கிறேன்னு. ம் அதுக்கு நான் என்ன பண்ணேன், தண்ணி சாப்பிட்லன்னு ம் தூரம் உக்காருவேன். ம் இதுக்கே நம்பி அங்கே உக்காங்கிங்கன்னு நான் காவேரி பக்கத்தில் இறங்கிறேன். ம் இறங்கிட்டு அனுப்பிச்சிட்டு உடனே பின்னாடியே நான் பஸ்ஸில் வந்தேன். ம் வந்து வீட்டில் கேட்டால் ஆள் இல்லைண்ணா. ம் வந்து ஆள் இல்லைன்னு அப்புறம் பார்த்தா அங்கே என்னம்மா? போயிட்டு இருக்கிறேன். கேளுங்க மேடம், ஒரு இடத்துக்கு போகிறேன்னா காஞ்சிபுரத்தில் 1 மணி நேரம் ஹோட்டலில் உட்கார வச்சுட்டு இவர் போயிட்டு குடிச்சிட்டு வர்றாரு மேடம். அந்த ஹோட்டலுக்காரங்க கேட்குறானுங்க, 1 மணி நேரம் நம்ம இல்லைங்க. ஆளு கூட வரலையா, நான் Bathroom வரட்டுமா போகுது. கூட, நான் வரட்டுமா கூட. அப்போ எனக்கு Bathroom எவ்வளோ போகுது. வேதனையாக இருக்கும் மேடம். 1 மணி நேரமா பாத்ரூம் இல்லை மேடம், ஃபுல்லாக 1 மணி குடிச்சிட்டு வர்றாரு நேரங்க. மேடம். அது கூட தொலை போயிட்டு உக்காருன்னு சொல்லலை நான். குடிச்சிட்டு வந்திருக்கீங்களே, இது நியாயமானு தான் கேட்டேன். நான் குடிக்கலன்னு சொன்னேன். குடிக்கிறது பழக்கம் இருக்கா அவருக்கு? ஃபுல்லாக குடிப்பாரு மேடம். நான் இல்லை ஃபஸ்ட்டு குடிச்சிருந்தேங்க, இல்லைன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு குடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் சண்டை ஆச்சு, வந்துட்டேன். நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இவங்க அங்கேயே இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, சரின்னு வந்தாங்க. சத்தியம் இதுக்கு நீ பண்ண தனியாவே இருந்திருக்கலாமேமா. அப்படி குடிச்சிட்டு இருக்கிறது ஒரு ஆம்பளை கூட எதுக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கிற? சத்தியம் பண்ண சொன்னாங்க. சத்தியம் பண்ண இப்போ எங்கள் அம்மா மேலே ஏன்னா நீங்க குடி பழக்கம் இருக்கு, அந்த குடிபோதை இல்லாம உங்களால வாழ முடியாதுன்னா ஏன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றீங்க? எதுக்கு அவங்க வாழ்க்கையை கெடுக்குறீங்க? இல்லை மேடம், நான் சத்தியம் பண்ணிட்டு நான் குடிக்காம தானே கரெக்டாக தான் வேலைக்கு போனேன், கரெக்டாக தான் வந்துங்கிறேன். அப்போ கூட என்ன சொன்னேன், மத்தபடி சந்தோஷமா இருக்கியாமா அவரோட? இல்லை மேடம். ஏன்? சந்தோஷம் கொடுக்குறேன் மேடம். என்ன உனக்கு குறை வச்சுக்கிறேன், எது கேட்குறியோ வாங்கிட்டு கொடுக்குறேன். ம் அது இவ்வளோ தூரம் போதுமா சண்டை மேடம்? ஆகிட்டு உங்க வந்துட்டேன், ஏன் ஆசிரமம் போனேன் அப்படின்னு. ம். நான் குழந்தைய சேக போகிறேன் ம். அப்படின்னு. எதுக்கு குழந்தைய சேகிறேன், உங்கள் அம்மாண்ட விடு அப்படின்னு. ஏன் நீங்க வச்சுக்க மாட்டீங்களா குழந்தைய? இவர் தான் இங்கே சண்டை வருதுன்றாரு. ஏன்? நான் சொல்ல மேடம், ஆ. அவர் தான் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? குழந்தை இங்க இருக்கக்கூடாது, எனக்கு டிஸ்டர்பா இருக்கு, எனக்கு பிரச்சனை வரும். பிரச்சனை உன்னா குழந்தையால வருது, உனக்கு பிடிக்கல, அதனால நான் ஏன் ஆசைப்பட்டேன். குழந்தையால வருது? நான் சொல்லலை, இவ்வளோ தான் சொன்னான். அவர் அப்போ தான் கூட நான் அவர் என்ன காலையில் சொன்னாருமா? நான் ஸ்கூல் முடிஞ்சதும் நான் இங்கே இட்டுன்னு வர போகிறேன் பையனை அப்படின்னா, அவனை இட்டுன்னு வந்துட்டு நீ அவனே பார்த்தீங்கன்னா எனக்கு நான் சும்மா கூட இருக்க மாட்டேன். 2 நாள் தூக்கின்னு வந்தேன் மேடம். 2 நாள் தான் வந்தது. வீட்டுக்கு தூக்கின்னு வந்தா எங்கள் அம்மாவும் திட்டுறாங்க, ஒரு வேலை செய்யறதில்ல, அது எல்லாரும் இடுப்பு மேலே தூக்கி வச்சுக்கிறேன். எங்கள் அம்மா வயசானவங்க, நான் சோறு ஆக்கி ஊட்டெல்லாம் துவச்சி நான் எல்லாத்தையும் பண்ணி நான் பொண்ணை உனக்கு மறுமூல் நான் கட்டுன்னு வந்துக்கிறேன் சும்மா அப்படி. சொல்றாரு மேடம். அம்மா சொல்றதுக்கு என்ன? யாரு சோறாக்குறாங்க? எங்கள் அம்மா தான் சாப்பாடு செய்யுது. உங்களுக்கு இதுதான் முதல் சம்சாரமா? இல்லை, 2வது. என்னாச்சு முதல் சம்சாரம்? முதல் சம்சாரம் அந்த தண்ணி சாப்பிட்றோம், டைவர்ஸ் ஆகி போச்சு. சட்டப்படி டிவோர்ஸ் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டு. என்ன பிரச்சனையா இருந்தது அது? அதுவும் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தது, அது போகாது, நான் அது தடுக்கிறதுனால அது இதுவாகி போச்சு. வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அது அவங்க எப்படி சும்மா எப்படி விவாதத்துக்கு கொடுப்பாங்க? அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கணும்ல? காரணம் அதே தான், தண்ணி சாப்பிட்டேன்னு சொல்லிவிட்டு, அதுதான் பிரச்சனை. உங்க பிரச்சனையே அதுதான். தண்ணி சாப்பிட்டேன்னு சொல்லிவிட்டு தகராதாச்சு. அவங்க அம்மா வந்தாங்க, வந்து அவங்க கூட்டும் போயினாங்க. சரிம்மா, இதெல்லாம் விசாரிக்காம ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணீங்க? எல்லாம் விசாரிச்சு நல்லவங்க மாரி எல்லாம் செஞ்சாங்க மேடம். அவன் பார்த்துக்கலாம் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன் அந்த குழந்தைய. நான் பேர மாரி நான் ஸ்கூலில் சேர்த்து நான் அன்னைக்கு 3 பேரும் அம்மா இவர் அக்கா 3 பேரும் சரியான அடி அடிச்சு கைத்தெல்லாம் பாருங்க நகம், தாலி கவரை கைட்டிக்கினாங்க மேடம். அழுக்கா அவங்க கையில் எதுக்கு அடிச்சாங்க? நான் 3 நாள் சண்டை போட்டு அது அம்மா வீட்டிலேருந்து சித்தி வீட்டுக்கு போனேன். அம்மா வீட்லேயும் சேர்க்கல, இவரும் சேர்ந்து சித்தி வீட்டில் போயிட்டு இருந்தேன். அங்கேருந்து ஃபோன் பண்ணி சரி நீ வா, யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்னு சொன்னார். அங்கேருந்து நான் சித்தப்பா வீட்டுன்னு அம்மா வர சொல்லி அம்மா கூட இட்டுன்னு போனேன் மேடம். பேசுகிறவங்களே இவரை அடித்து அவங்க அம்மா அடித்து எல்லாரும் அடித்து தாலி கவரை கைட்டிக்கினாங்க கைத்துல. கைட்டிக்கின்னு நான் பிடிங்கன்னு நான் வாட்டுக்கு வந்துட்டேன் மேடம். வந்து ஆயுதுன்னு நான் அம்மா வீட்டுன்னு வந்துட்டேன். வந்து அவங்க பஸ் ஸ்டாண்டில் போ எங்கள் வீட்டுக்கு வராது, தனியாவே இருந்திருக்கலாம்ல? தனியாகவே இருந்திருக்கலாம் மேடம். இப்படி வந்து என் வாழ்க்கையை நாசம் பண்ணுவாங்க. தைரியம் இல்ல இருக்க மாட்டேங்கிறதுமா உங்களுக்கு, அதுதான் பிரச்சனை. ஒவ்வொரு குடும்பத்துல அவங்க பசங்களே அவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஆம்பளைங்க வந்து அது அவங்க பொறுப்பே இல்லைன்னு நினைக்கிறாங்க. நீ இன்னொருத்தரோட பையனை எப்படி அவர் பாப்பாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? அந்த எதிர்பார்ப்பே தப்பு சொல்றேன் நான். முதல்ல நல்லா பார்த்தாரு. எவ்வளவு நாள் ஆச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆகி? 5 மாசம் தான். 5 மாசம் தானே ஆச்சு. 5 மாசத்துல இப்ப 2 மாசம் பிரெக்னெண்டா இருக்கேன் நான். இதுல என்ன இன்னொரு விஷயம், லேடி கார்டு கம்பெனில இருக்காங்கல்ல, அவங்க எண்ணெய் வச்சு நிறைய பேர்கிட்ட காசு வாங்கியிருக்காங்க பொழுது. இந்த பொண்ணை நான் கட்டி தரேன், பாவமே, கட்டித்தரேன் நிறைய பேர்கிட்ட காசு வாங்கியிருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க மாமியார்கிட்ட வந்து அவங்களாம் விசாரிச்சிருக்காங்க, உங்க பிள்ளைக்கா கட்டி வச்சிருக்கீங்க அந்த பொண்ணை, எங்க கிட்ட காசு வாங்கினு. அப்ப அதை சொல்றாரு, நீ ஊர் மேய்ஞ்சிட்டு கெட்டி வைக்கிறதுக்கு எதுக்கு அவங்களுக்கு எதுக்கு காசு கொடுக்கணும்? அவங்க புரோக்கர் வேலை செய்யறாங்க.
அந்த மாதிரி நான் கட்டி வைக்கிறேன்னு சரிம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டுமா? நீ அவரை கூட வாழறதுக்கு உனக்கு விருப்பமா? இல்ல எனக்கு அப்ப வாழ்க்கை மறுபடியும் திருப்பி இந்த வாழ்க்கையும் தொலைச்சிட்டு அங்க போய் உட்காந்து உங்க அப்பா இப்படி நான் ஏத்துப்பாரு. அங்க சேர்க்கவே மாட்டாங்க என்ன, அப்போ சேர்க்கவே மாட்டாங்க. அப்போ எனக்கு வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு மேடம். இவரால முடிஞ்சு போச்சு. என் பையனை எங்கன்னா ஆசிரமத்துல சேர்த்து விட்டு உனக்கு வேற சாய்ஸ் இல்லம்மா. ரெண்டே ரெண்டு வழிதான். மறுபடியும் நான் கேக்குறேன், உனக்கு நம்பிக்கை இருக்கா இவர் உன்னை பாத்து பாருங்க? இல்ல மேடம், எனக்கு நம்பிக்கை இல்லை. நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. நம்பிக்கை இல்லாத அங்கேருந்து ஓடியாந்தேன் நான். பசியும் பட்டுமா 4 நாளாக இருந்துச்சு. நம்பிக்கை இல்லாதையா ஓடி வந்தேன் நான் கேக்குறது வந்து அவளுக்கு நம்பிக்கை இல்லைன்னு அவ சொல்றா. நீங்க என்ன சொல்றீங்க? அவளை கூட நீங்க அவளை நல்லா பாத்திருந்தீங்கன்னா அவ இங்க ஓடி வந்திருக்க மாட்டால. அந்த பொண்ணு அந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கீங்கல்ல. இப்ப நான் பசி பட்னியோட ஓடி வந்தேன் சொல்றதுக்கு என்ன இருக்கு? அந்த அக்கறை உங்களுக்கு இருந்திருந்தா இவ இப்படி இங்க வந்து உட்காந்துருப்பலா? ஒரு வாட்டி வாழ்க்கையில அடிபட்டு நல்லா கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்து, பிறந்த வீட்டுக்கு வந்து, அந்த பிறந்த வீட்டுல அவளுக்கு நிம்மதியா இருக்க முடியாம வேற வழி இல்லாம இன்னொரு மறுமணத்துக்கு தயாராயிட்டான். இப்ப ஒரு விஷயம் இல்லாம, எந்த பிரச்சனையும் இல்லாம உங்களை விட்டுட்டு அவ ஓடி வரமாட்டான். காரணம் இல்லாம அவ இப்படி வந்து உட்கார மாட்டான். அப்படி அவ இங்க வந்து உட்கார்ந்துருக்கான்னா அவ எவ்வளோ அபலையா ஃபீல் பண்ணிருக்கா. அவ எந்த ஆதரவும் இல்லை நமக்குன்னு அவன் நினைச்சிருக்கான்னா எல்லாரும் சேர்ந்து என்ன கொடுமை பண்ணிருப்பீங்க? சரி, இவ உங்களை விட்டு போனா வச்சுங்களேன், இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பீங்களா வடிவேலு? அவ மீனா ஏன் உங்க கூட வாழ மாட்டேன்னு சொல்றான் உங்களுக்கு தெரியுமா? சொல்லுமா. தெரியும் மேடம். அவருக்கு சொல்ல வரட்ட அவர் செக்ஸ் டார்ச்சர் அதிகமா கொடுக்குறாரு. என்னால முடியல. வீட்டுல லீவ்ல இருந்தாருன்னா வெளியே கூட அனுப்ப மாட்டாரு மேடம். காலையில போட்ட பாய் எடுக்க கூட முடியாது, நைட்டு வரைக்கும் இருக்கும். வயசானவங்க வீட்டில் வச்சுக்கின்னு அது மாதிரிலாம் பண்ணுவாங்க. அவ பொய் சொல்றா சொல்றீங்களா? அதே தான் சண்டை வரும். அவ பொய் சொல்றா சொல்றீங்களா? பொய் சொல்றாங்களா வடிவேல்? வயசானவங்க வீட்டில் இருக்கும்போது அது எப்படி டிவி அவங்களும் பார்க்குறாங்க, 2 பேரும் தான் டிவி பார்க்குறீங்க. இப்போ அவங்க போய் யார் வீட்டில் போய் டிவி பார்க்குறாங்க? தூங்குறாங்களா? அவங்க எங்கன்னா சமையல் வேலைக்கு போனாங்கன்னு வச்சுங்களா, அவங்களே சொல்லிட்டு போவாங்க, சமையல் வேலைக்கு போயிட்டு இவ்வளவு விடாதரா, ஐயோ குய்யோ கத்துனா கூட இவ்வளவு விடாதரான்னு சொல்லிட்டு போவாங்க. அது தமாஷா சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம வேலை இல்லைன்னு உனக்கு. நான் வாட்டுக்கு வேலைக்கு கிளம்பிடுறேன், வர்றதே சாயந்தரம் தான். அவங்க தமாஷா சொல்லிட்டு போகிறது தான். எங்கள் அம்மா எப்பவுமே சோசியலாக பேசுவாங்க. யாரு? எங்கள் அம்மா அது மாதிரிலாம் சோசியலாக பேசுவாங்க. முன்னாடியே கட்டி பூச்சி உண்டுங்க, இதுமாரி பண்ணிங்க, நான் வேலைக்கு போகிறேன். என்னால குனிஞ்சு பெருக்க முடியாது மேடம். குனிஞ்சு நீங்க ஒரு டாக்டரை போய் பாருங்க வடிவேல். முதல்ல நீங்க அதை பண்ணுங்க. ஒரு டாக்டரை போய் பாருங்க, உங்களுக்கு பிரச்சனை இருக்கு. ஃபர்ஸ்ட் வைப்பு அதனால தான் போயிருப்பாங்க. ஏன்னா எனக்கு என்ன தெரியுமா இப்ப யோசனை போயிட்டு இருக்கு, இந்த பொண்ணு ஓடி போயிட்டா வச்சுங்க, இவரால மத்த பொம்பளைங்களுக்கு ஆபத்து. ஒவ்வொரு சமயத்துல பல குவெஸ்டின்ஸ் மைண்ட்ல வருது, எனக்கு பல கேள்விகள் வருது. ஆனா என்னோட வந்து அந்த அதை கேட்கறதுக்கு, ஒரு ஆம்பளை கிட்ட அந்த மாதிரி பேசுறதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு துணிச்சல் வரல. வெக்கமா இருக்கு அந்த மாதிரி கேள்விகள் கேட்கறது. இவர்கிட்ட கேக்குறாங்க மேடம், இங்க இருக்கிறவங்க கிட்ட போன்ல, அவ மட்டும் வந்திருக்காளா, கூட யாருன்னா இருக்கு? ஆசிரமத்துன்னு யார் சேகத்துக்கு வந்துக்கிறாங்க? ஒன்டே எப்படி அவ்வளவு தூரம் மெட்ராஸ், ஆர்கட்ல இருந்து எப்படி மெட்ராஸ் வந்த? அவக்கு வேற வழி இல்ல. வந்தா ஏன் தனியா வரக்கூடாதா? அவ எங்க போவா வேற? அதுதானே வந்திருக்கா. அப்படி வேற யாரு கூடயோ வந்திருந்தா தேவையில்லையே வடிவேலு? இல்ல, இங்க வந்தது எனக்கு தெரியாது. ஆசிரமம் வந்துருன்னு வடிவேலு, அப்படி யாரு கூடயோ வந்திருந்தா உங்களை கூப்பிட தேவையில்லையே.
அவ ஜாலியா இருந்திருக்கலாமே. நான் சேர்க்கறதுக்கு தான், அதுக்கு தான் ஆசிரமத்தில் சேர்க்கறதுக்கு எதுக்கு உன்னை யார் கூட்டிட்டு வந்தாங்க தான் அப்ப கேட்டேன். ஏன் உங்களுக்கு ஃபோன் பண்றாங்க? ஏன் அப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்க? ஆசிரமத்துக்கு ஏன் போற? உனக்கு யாரும் இல்ல கூட குழந்தைய ஆசிரமத்துக்கு போன. சேர்க்கணும்னு சொல்லுவேன் யாரும் இல்லையா? எல்லாரும் இருந்துதான் இப்படி வந்து உட்கார்ந்துருக்காளா? உங்களுக்கு என்னதான் பிரச்சனை வடிவே? ஏன் நீங்க இப்படி நடந்துக்கிறீங்க? கொஞ்சம் ஓப்பனா பேசுங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? எதுவும் இல்லை மேடம். தண்ணி சாப்பிட்டு வந்தது அதனால பிரச்சனை ஆயிடுச்சு. இல்ல, அவ சொல்ற மாதிரி எல்லாம் நீங்க நடந்துக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்னதான் ப்ராப்ளம்? ஏன் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு வயலண்டான ஒரு ஒரு பழக்கம்? எதனால அப்படி? என்னன்னு சொல்றது? எதுவும் சொல்ற மாதிரி இருந்தா தான் நான் சொல்ல முடியும். இப்ப அவ உங்க மேல போட்ட பழியெல்லாம் சும்மா சொல்றீங்களா? சும்மா பழி போடுறாளா? எல்லாமே பொய்யா? அது கேட்டுதான் ஆகணும். ஆ? எல்லாமே பொய்ங்களா? அவ வேற 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 அவ வந்து திமிரு பிடிச்சு இங்க வந்து உட்கார்ந்து உங்க மேல பழி போடுறாளா? ஒரு பொண்ணு இந்த விஷயத்துல பொய் சொல்லுவாங்களா? ஏன் அப்படி ஒரு பொய் சொல்லணும்? அவ அதுக்கான காரணம் சொல்லுங்க. ஒரு மனைவியோ உங்களை விட்டு போயிட்டாங்க, அந்த திருமணம் வந்து அது ஒர்க் அவுட் ஆகல, அதுக்கப்புறமாவது நீங்க திருந்தணும்ல. உங்க மேல என்ன தவறுகள் இருக்கு, என்ன தப்பு நடந்திருக்கு யோசிக்கணும்ல. அது தெரியறதுக்கு முன்னாடி உங்க தவறுகளை நீங்க உணர்றதுக்கு முன்னாடி மறுபடியும் ஏன் இன்னொரு கல்யாணம்? இப்ப இந்த குழந்தைக்கே வழிய காணோம். வயித்துல இருக்கிறது குழந்தை என்ன பண்ண போறா? அது இங்க கொண்டு வந்து என்னதான் அவ பண்ண போறா? என் குழந்தைக்கு மட்டும் ஒரு வழி பண்ணி விட்டுருங்க, நான் போயிட்டு செத்து போயிடுறேன். நீ செத்து போயிடுவேன்னு சொன்னா என்னம்மா அர்த்தம்? மேடம், ஏன் தனியா வாழ முடியாதா? எனக்கு இருக்க இடம் இல்லை, நான் தனியா வாழ. நீ வேலைக்கு போறல, வாடகைக்கு வீடு எடுத்து இரு. இப்ப நம்ம தனியா இருக்கிறத பத்தி இப்ப பேச வேண்டாம். இவரோட முதல்ல சேர்ந்து வாழ முடியுமான்னு நம்ம யோசிப்போம், அதுக்கப்புறம் அந்த முடிவு எடுப்போம். இவரு சரியா வச்சிருக்க மாட்டாரு மேடம். பார்த்துக்கிறது செய்யறது எல்லாம் வெளியில இட்டுன்னு போறதெல்லாம் கரெக்டா இருக்காரு. என்னால அது மட்டும் பொறுத்துக்க முடியும். பொண்டாட்டி தானே, பொண்டாட்டி எங்க போயிடுப்பா? ஒரு வெறித்தனம், மனுஷனா கிடையாது. சரி, அவர் ஒரு டாக்டர்கிட்ட ஒரு கவுன்சிலிங்க்கு கொண்டு போய் அவரை கொஞ்சம் அதுக்கான அவரை வந்து அந்த அந்த விஷயங்களை கவனிக்க சொல்லிட்டுனா அப்புறம் நீ போவே அவரோட? நல்லா வச்சிருந்தாருன்னா போறேன் மேடம். வேற பிரச்சனை எதுவும் இல்லைல்ல? இது மட்டும்தான் உனக்கு பிரச்சனை? குழந்தை என் கூட இருக்கணும். அந்த குழந்தை உங்க வீட்டுல இருந்தா உங்களுக்கு பரவாயில்லைங்களா வடிவேல்? இருக்கட்டும், நீ வந்து என் குழந்தை வேணான்னு சொல்ல. நான் இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்க போது, நான் ஒரு பக்கம் இருக்க போறேன். நான் வேலைக்கு கிளம்பும் போது அத்தை தூக்கி வச்சுன்னு இருக்காது. இது ஒர்க் அவுட் ஆகாதுமா. என்ன அப்படி எல்லாம் சொல்லிட்டுனா அவ என்ன குழந்தை எங்கேயோ போனா சொல்லுவா? இல்ல மேடம், அது எல்லாரும் அப்பயே தூக்கி வச்சுங்கிறாவோ. அதான் எனக்கு பிரச்சனை. கோவம் வரத்த வீட்டுல தான் கோவம் வரும். தூக்கி வச்சிருக்கேன். எத்தனை வயசாச்சு குழந்தை? அவனுக்கு 5 வயசு ஆக போகுது மேடம். அவன் பாட்டுக்கு போயிட்டு எங்கனாச்சும் நான் சொல்றேன், நான் முழுவாத இருக்கிற குழந்தை தூக்கி வச்சுக்கிறேன், வயிற்றுக்கு மேல சரி மடியில அப்படிதான் தூக்கி வைப்பேன், இல்லைன்னா கருவு கழிச்சிருவேன். அதெல்லாம் சும்மா கதை. இந்த மாதிரி இப்பவே இப்படி பிரச்சனைனா நீ அவனுக்கு இன்னொரு குழந்தை பிறந்ததுன்னா இவர் எப்படி 2 குழந்தைய ஒரே மாதிரி பாப்பாரு? பார்க்க மாட்டாரு. நேர்களே, எனக்கு ரொம்ப கஷ்டமா வருத்தமா தான் இருக்கு. நீயே பிரிச்சு பேசும்போது நான் எப்படி பிரியும்? பாத்தீங்களா, இப்பவே இவ்வளவு பிரச்சனைனா இவ எப்படி குடும்பத்தை ஓட்டுவா? 2 குழந்தைகளை வச்சுட்டு என்ன பண்ணலாம் வடிவேல்? நான் எதுவும் சொல்ற மாதிரி இல்லைங்க, நீங்க தான் சொல்லணும். எனக்கு இது நீங்க சொல்றத பார்த்தா குழந்தை இருக்கட்டும், இடுப்புல தூக்கி வச்சுக்க கூடாது. ஏன் அவ வேலை பண்ணிட்டு இருக்காங்கன்னு நீங்க இடுப்புல தூக்கி வச்சீங்க குழந்தைய? தெரியும்ல, இன்னொரு கல்யாணம் பண்ணும்போது அவளுக்கு குழந்தை இருக்கு தெரியும்ல. அவ வேலை செய்யணும்னா நீங்க குழந்தைய பாத்துக்கோங்க, இல்ல அவ குழந்தைய கவனிக்கணும்னா நீங்க சமையல் பண்ணி சாப்பிடுங்க. சமையல் பண்ணறதுக்கா கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிட்டு வரீங்க? அது அவருக்கு பிறந்ததா இருந்தா அவர் செய்வார்ல மேடம். அவருக்கு பிறந்ததா அந்த வித்தியாசம் காமிச்சீங்கன்னா நீங்க அப்படி வாழ முடியாதுங்க. அந்த குழந்தைய வந்து நீங்க உங்க குழந்தையா ஏத்துக்கணும். அதுக்கான மனத்தன்மை இருந்தா மட்டும் தான் நீங்க கல்யாணம் பண்ணி இருக்கணும். நீ சொல்றதுக்கு தான் நான் சொல்றேன், அந்த மாதிரி பிரிச்சு பேசுறேன். அவன் என்ன சொன்னா? அவன்னா எனக்கு இதான் முக்கியம், எனக்கு இது முக்கியம் இல்ல, நான் கரு கழிச்சிருவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ அது மாதிரி வாய் மேடம், இந்த மாதிரி 6 டார்ச்சர் எனக்கு வயிறு வலிக்குதுங்க இப்போ வேணாம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த புள்ளிய தூக்கி வச்சிருக்கும் போது உனக்கு வயிறு வலிக்கலையா? அதுதான். அந்த மனைவியில உங்களுக்கு குழந்தைகள் இருக்கா? இருக்கு. எத்தனை பேர்? 2. அவங்க எங்க இருக்காங்க? அவங்க ஊர்ல இருக்கு. நீங்க போய் பாக்குறது உண்டா? இல்ல, விட்டாச்சு. பெரிய தப்பு பண்ணிட்டேன்.
எனக்கு ஒரு விஷயத்துல இந்த ப்ரோக்ராம் நடத்துறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. என்னன்னா ஒண்ணுமே பண்ண முடியாம என்ன பண்ணறது தெரியாம இருக்கிறது பெண்களுக்கா இருந்தாலும் சரி ஆண்களுக்கா இருந்தாலும் சரி, தட்டி கேட்கறதுக்கு நமக்கு யாரோ இருக்காங்க. நம்ம ஜீ தமிழுக்கு போலாம், சொல்வதெல்லாம் உனக்கு போலாம் சொல்றாங்கல்ல, அதுக்கு நம்ம இருக்கோம்ல. அதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம இல்லைன்னா இவ என்ன பண்ணிருப்பா? அவங்க அப்பா அம்மாட்ட போயிட்டு இதெல்லாம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இவங்க என்ன பண்ணிருப்பாங்க, இவ எங்கதான் போவா, நம்ம மெதிச்சாலும் அடிச்சாலும் என்ன பண்ணாலும் இவன் நம்ம காலுக்கு கீழே தான் கிடக்க போறா. இன்னும் அவரும் தைரியமா இருந்திருப்பாரு. இப்ப இவர் பண்ணறது கொடுமை எல்லாம் தெருவுக்கு வந்துடுச்சு. கோடிக்கணக்கான மக்கள் பாக்குறாங்க. அந்த ஒரு பயம் இருக்கும்ல, அது இருக்கணும். நமக்கு தட்டி கேட்கறதுக்கு ஆளுங்க இருக்காங்கன்னு தெரியணும். இப்ப ரொம்ப பர்சனலா இருக்கிறது விஷயத்தை இப்படி வந்து பேசுறோமேன்னு வருத்தப்படவே தேவையில்லை. இவன் நிலைமைக்கு யாரு காரணங்க, யாரு பொறுப்பு? அதை ரொம்ப டீப்பா யோசிச்சு பார்த்தோம்னா அவளுக்கு அந்த பொருளாதார ரீதியா தான் அவளுக்கு பிரச்சனை இருக்கு. அவளுக்கு வந்து என்னதான் ஃபர்ஸ்ட் கல்யாணத்துல திருமணத்துல அவளுக்கு ப்ராப்ளம் இருந்தாலும் அவ தனியா வந்து முடிஞ்சிருந்தா குழந்தையோட அவ சந்தோஷமா வாழ்ந்திருப்பா. அவளால முடியல, அவளால காப்பாற்ற முடியல, அவளுக்கு ஆதரவா யாரும் இல்லை. அது மட்டும் இல்லாம ஒரு ஒரு தற்காப்புக்காக ஒரு ஆம்பளத்தோன தேவைன்னு நம்ம சமுதாயம் இன்னும் நினைக்குது. அதுதான் அவ பிரச்சனை. அதான் இன்னும் ஒரு இதுல போய் மாட்டின்ட்டா. ரெண்டு வழிதாங்க இருக்கு வடிவேல். ஒண்ணு, நீங்க கவுன்சிலிங்க்கு போகணும், டாக்டர்கிட்ட போகணும். நீங்க 2 பேருமா சேர்ந்து போய் பார்த்து அவ ஏன் அப்படி பயப்படுறா, நீங்க உங்களை அந்த மாதிரி கொஞ்சம் கூட பாலிஷ்டா நடந்துக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், டாக்டர்கிட்ட போய் கேளுங்க, ஒப்பீனியன் கேளுங்க, அட்வைஸ் கேளுங்க. அப்படி நீங்க வந்தீங்கன்னா அவ வரேன்னு சொல்றான். போறீங்களா? போறீங்களா? வெரி குட். அட்டாச்மெண்ட் இருக்கும். அதை நீங்க அது கூடாதுன்னு நீங்க சொல்ல முடியாது. நீங்க அவளோட வாழணும்னா அந்த குழந்தை தான் உங்களோட முதல் குழந்தை. அதை ஏத்துக்கிறதுக்கு நீங்க தயாரா இருக்கணும். அது செகண்ட் கண்டிஷன். இன்னொரு வாட்டி அவ பிரிச்சு பேசினா கூட நீங்க பிரிச்சு பேசக்கூடாது. அவ குழந்தைய இடுப்புல வச்சுட்டு இருக்காளா, உங்க வேலை நடக்கலையா, நீங்க வேலை செய்யுங்க. இல்ல குழந்தைய நீங்க வச்சீங்க, அவ வேலை பண்ணட்டும். அதுக்கு தயாரா இருந்தா மட்டும் அவளை கூட்டிட்டு போங்க. டாக்டரை போய் பார்த்துட்டு வீட்டுக்கு போங்க. இல்ல நீங்க 2 பேரும் பிரிஞ்சிருங்க, நீ தனியா இருமா, இந்த வேண்டாம் உனக்கு. இது 2 முடிவில் நீங்களே கலந்து பேசி முடிவெடுங்க. இது நீங்க எடுக்க வேண்டிய முடிவு, நான் சொல்ல முடியாது. இந்த 2 சொல்யூஷன் தான் இருக்கு. நான் தனியாவே இருக்கேன் மேடம், நான் போக மாட்டேன். நீ சொன்னல அவர் டாக்டர்கிட்ட போய் பார்த்து எல்லாம் சரியாச்சுன்னா போயிருக்கேன்னு சொன்னல. கொஞ்ச நாளைக்கு ஒழுங்கா இருப்பாரு, அப்புறம் மேடம் இதை பாருமா, அவருக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையை நம்ம அட்ரஸ் பண்ணிட்டா, அதை கவனிச்சிட்டோம்னா அது சரியா போயிடும். நீ தான் சொல்றியே அவர் வெளியே கூட்டிட்டு போறாரு, மற்றபடி எல்லாம் சந்தோஷமா தான் வச்சிருக்காருன்னு, இல்லையா? உனக்கு 2 பிரச்சனை தான் மேடம். இப்போ நம்ம புதுசுல கொடுத்துருந்தாரு, ₹1 கையில் கொடுத்து தினமும் ₹20 கொடுத்துட்டு போவார். அவ்வளோதான், சம்பாரிச்சு தான் கொடுக்க மாட்டார். ஆனால் நல்லா செலவு பண்ணுவார். நான் வாங்கி வந்து போட்டுறேன். இது இல்லை அது இல்லை, நான் எல்லாத்தையும் வாங்கி வந்து போட்டுடுறேன். சரி சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? இன்னும் நீங்கள் சொன்ன மாதிரி தான் செய்யணும். டாக்டர்கிட்ட போறீங்க, அவ்வளோதான். சரிம்மா, போய் பாரு, டாக்டரை போய் பாரு, நாங்கள் அதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். குழந்தையோட விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் வடிவேல், சரிங்களா? மற்றபடி அவளை சந்தோஷமா வச்சுங்க, கொடுமைப்படுத்தாதீங்க. ஒரு விஷயம் நீங்க யோசிக்கணும், அவளை கொடுமைப்படுத்தி அவளை துன்படுத்தினீங்கன்னா கேள்வி கேட்கறதுக்கு நாங்க இருக்கோம். இது மறுமணம், அவளுக்கு குழந்தை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. அந்த குழந்தைய உங்க குழந்தையா நீங்க ஏத்துக்கணும். இன்னொரு விஷயம் கூட யோசிச்சு பாருங்க, இவ உங்களை விட்டுட்டு போயிட்டா, அப்புறம் உங்களுக்கு வாழ்க்கையே கிடையாது. இன்னொரு கல்யாணம் பண்ண முடியாது. 2 பொண்டாட்டி விட்டுட்டு போயிட்டா 3ஆவது யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு. வாழ்க்கை பூரா இப்படி இருக்க வேண்டியதுதான். அப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு வரக்கூடாது. சரி, இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்றேம்மா. இவ்வளவு தூரம் வந்திருக்காரு, அவர்கிட்ட நான் சொன்ன விஷயத்த அவர் ஏத்துன்னு இருக்காரு, டாக்டரை போய் பார்க்குறேன்னு சொல்றாரு. நல்ல மனுஷன் அவர். ஆமாம் மேடம். ஓகே, இப்போ 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணி நல்லபடியா வாழ பாருங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோச்சுட்டு வருது, நீ கூட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அது ரொம்ப சென்சிட்டிவ் விஷயம்.
ஏன்னா இந்த குழந்தையோட விஷயத்த சொல்லி அவரை நோவடிக்காதே. இல்லை மேடம், அதெல்லாம் இப்போ சொல்கிறது. இன்னொரு விஷயம் நான் கேட்கலாமா? உங்களுக்கு 2 குழந்தைகள் ஏற்கனவே இருக்குல்ல, இந்த குழந்தை உங்களுக்கு தேவைதானா? சிரிக்கிறீங்க. எனக்கு வேற வழி தெரியலப்பா. எப்படி போய் மிஸ்மேனேஜ் பண்றீங்களே லைஃப்பை. அம்மாவை நல்லபடியா பார்த்துக்கணும், மனைவியை நல்லபடியா பார்த்துக்கணும். முடிஞ்சு அவளையும் வேலைக்கு அனுப்புங்க. உடம்பு அவ டெல்லாகி போகுது. எல்லாத்துக்கும் உங்களை நம்பி இருக்க வேண்டாம்ல. வேலைக்கு உடம்பு போம்மா. டெல்லாகுது மேடம். அது பரவாயில்ல, அவ ரொம்ப பாத்துப்பா. வீக்னஸ் ஆயிடுது. வந்தவொன்னு எந்த 10 weakness உம் கிடையாது. இல்ல. நல்லா சாப்பிடு, வேலைக்கு போ. அதுக்கோசம் தான் நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் இன்னும் ரொம்ப மோசமா இருந்தா, இப்பதான் உடம்பு கொஞ்சம் சரி, அது அப்படியே கொஞ்சம் வேலைக்கு போய் உடம்பையும் பார்த்துண்டு கொஞ்சம் வீட்ல ஹெல்ப் சாப்பிடுறது இல்ல பண்ணுங்க. மேடம். இவ்வளவுதான் சாப்பிடுறேன். அதுவே வந்து கொஞ்சம் நல்லாதான் இல்லை பாத்துக்கறாங்க. மேடம், அப்போ வந்து வீட்டுல இருக்கும்போது நல்லா சாப்பிடுறேன். நிம்மதி அப்பப்போ இல்லாம- இப்படி உலகத்துல நல்லா நிம்மதி இல்லாம சாப்பிடுறேன். சாப்பிட சரி, மாட்டேன். வேற டிஃபன் பாக்ஸ் எம்மா தூண்டுதான். அந்த பையன் சாப்பிடுறது அவ்வளவு கூட இல்ல. சரி, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? வேலை நீங்க வீட்ல ஹெல்ப் பண்ணி கொடுங்களேன். உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண இப்ப யாரும் ஹெல்ப் பண்றாங்க? ஹெல்ப் பண்றீங்கல்ல, எங்க அம்மா கூட பண்றது இல்ல, நான் தாங்க பண்றேன். நீங்க பண்றீங்கல்ல, பண்ணி கொடுங்க. சரி, அவளுக்கு அதே ஒரே ஒரு பிரச்சனை தான் இருந்திருக்கு. அதுவும் நீங்க டாக்டர் பாக்குறேன்னு சொல்லிட்டீங்க, வெரி ஃபைன். ஆனா அவளை வேலைக்கு அனுப்புங்க. அவ வந்து உங்களை உடம்பு ரொம்ப சார்ந்தே இருக்கு. வீக்னஸ் ஆகுது மேடம். அது வேலைக்கு போறது பொம்பளைங்களுக்கு எல்லாம் உடம்பு வீக்னஸ் ஆறுது இல்ல. நிம்மதி இல்லாம தான் வீக்னஸ். நாங்கெல்லாம் வேலைக்கு போறது இல்லையா? வேலைக்கு போறேன். அவங்க வேலை செய்யற இடம் வேற. என்ன வேலைமா செய்யற? லெதர் அது. மேடம், லெதர் கம்பெனில என்ன வேலை பண்ற? மிஷின்ல இருக்கேன். மிஷின் அடிக்கிறது உனக்கு கஷ்டமா இருக்கா? இல்ல. உங்களுக்கு அது பிரச்சனை இல்லையங்க. வேலைக்கு போகணுங்க. வேலைக்கு போய் அவ வந்து அவளுக்கு தேவையான விஷயங்களுக்கு அப்பதான் அவள்கிட்ட காசு இருக்கும். எல்லாத்துக்கும் உங்களை டிபெண்ட் பண்ண வேண்டாம். 2 பேரும் சேர்ந்து பாத்துங்க. இப்ப பாருங்களேன், இந்த வீட்டை சார்ந்த வேலைகள் அத்தனையுமே பொம்பளையோட பொறுப்பு. வெளியே போய் சம்பாதிச்சுட்டு வருது ஆம்பளையோட பொறுப்பு. அந்த மாதிரி ஒரு வேறுபாடு நம்மளே ஏற்படுத்திக்கிறோம். அவள்கிட்ட கேளுங்க, அவ என்ன விருப்பப்படுறா கேளுங்க. அவளுக்கு அந்த சாய்ஸ கொடுங்க. நீ என்னமா பண்ணணும்னு நினைக்கிற? வேலைக்கு போகணும்னு நினைக்கிறியா, ஆமா இல்ல மேடம். வீட்டுல இருந்து என்ன பாத்துக்கணும், பசங்களை பாத்துக்கணும்னு நினைக்கிறியான்னு அவளை கேளுங்க. நீங்க அத வந்து அடிச்சு அமர்த்தாதீங்க. அத வந்து நீ அததான் பண்ணணும்னு நான் அடிச்சு மாட்டல கட்டாயப்படுத்தாதீங்க. மேடம். ஆ. அவளே தான் சொன்னா, நான் வேலைக்கு போறதோட வீட்ல உட்காந்துட்டு நல்லா இருக்குது, பரவாயில்ல, என்னம்மா உடம்பு வேணும்? நல்லா இருக்குது அப்படின்னு. நான் வேலைக்கு போனேன் மேடம். ம். பையன் என் கூட இருக்கணும், வேலைக்கு போகணும். இவரு எந்த பிரச்சனையும் பண்ணாம தான் நான் இருக்கேன். சரிம்மா, நீ இதெல்லாம் இப்ப சொல்லற, அதுல உறுதியா இருக்கணும். இருப்பேன் மேடம். சும்மா இப்ப வந்து எல்லாம் நான் அது பண்ணணும் இது பண்ணணும் 4 நாள் கழிச்சு எனக்கு வேலைக்கு போனா டயர்ட் ஆகுது நான் செஞ்சது முடியல சொல்லிட்டுனா ஒரு வேலைக்கு போக வேண்டாம்னு தான் 10 சொல்லுவாரு. வருஷமா செய்யறேன் மேடம். நான் கம்பெனில புதுசா போல என் டயர்டா ஆகுறதுக்கு. ம். 14 வயசுல இருந்து போறேன் மேடம் நான் கம்பெனிக்கு. அவ போகட்டுங்க, அவ வேலைக்கு போகட்டும். வேலைக்கு அந்த போறேன். பையனுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணணும், குழந்தைக்கு ஏதாவது வாங்கணும், ஏதாவது அவனுக்கு இன்சூரன்ஸ் கட்டணும்னு சொல்றா. இதுக்கெல்லாம் அவ உங்ககிட்ட வந்துக்க முடியுமா? என்னதான் நீங்க நீங்க வந்து என்னதான் ஏத்துக்கிட்டாலும் என்னதான் இருந்தாலும் அவ வந்து அவளுக்கு தேவையானதுக்கு அவ கையில கொஞ்சம் காசு இருக்கிறது அவளுக்கு நல்லது. தட் இஸ் டிசிஷன். சிரிச்சுட்டேம்மா, சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா கூட்டிட்டு போங்க. இதெல்லாம் வந்து நம்ம மேல் நோக்கமா பார்க்க வேண்டிய பிரச்சனைகள் இல்ல. இதுக்குள்ள ஆழமா எவ்வளவு விஷயங்கள் அடங்கி இருக்கு தெரியுமா? அவர் அப்படி நடந்துக்கிறதுக்கு காரணம் என்ன? அவரோட வாழ்க்கையில ஏதாவது இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கா, நிகழ்ச்சிகள் நடந்திருக்கா? அவர் இப்படி பிஹேவ் பண்ற மாதிரி அவர் ஏன் அப்படி இருக்காரு? டாக்டர் போய் பார்ப்போம், கன்சல்ட் பண்ணுவோம். அவங்க 2 பேரும் போய் பார்க்கட்டும். அதுக்கப்புறம் தெரிய வரும் என்ன பிரச்சனைன்னு. அந்த பொண்ணை வேலைக்கு போன்னு சொல்லியிருக்கோம். அது அவ பண்ணிட்டு இருந்தான்னா அவளுக்கு கொஞ்சம் கூட ஒரு சுயமரியாதையும் ஒரு 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 கான்ஃபிடென்ஸும் அவளுக்கு இருக்கும். அது அவளுக்கு ரொம்ப அவசியம் தேவை, ரொம்ப தேவை. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லேருந்து, இந்த மாதிரி சம்பவங்கள்லேருந்து நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை கொடுக்குது. ஒரு காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி அது குழப்பமாயி அதுக்கப்புறம் அதுலேருந்து விவாகத்தை வாங்கி வந்து திருப்பி இன்னும் ஒரு திருமணம், அதுலேயும் பிரச்சனைகள். இதெல்லாம் எப்படி தவிர்க்க முடியும்? இந்த பிரச்சனைகளுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம போகவே கூடாது. அந்த ஒரு சிச்சுவேஷன் உண்டாக்கிக்கவே கூடாது. தவிர்க்கணும் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ். இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் தேவையில்லை நம்ம வாழ்க்கையில. கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கலாமே. நம்ம எல்லாருமே கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கலாமே. நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும். நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம்